அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு உதவி செய்வதற்காக ஒன்று சேர்ந்த இயக்குனர் சங்கம் இந்த ஒரு தகவல் குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்துல ஒரு இயக்குனராக இருந்து அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்து முழு நேர அரசியல்வாதியாக மாறிய பிறகுதான் ஆரம்பத்துல இவர் இயக்குனராக இருந்தாரா அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே தெரிய வந்திருந்துச்சு. இப்படி வெறும் அரசியல் முகமாகவே அனைத்து மக்களுக்குமே பரிச்சயமான ஒரு நபராக சீமான் இருந்துட்டு இருக்காரு. சினிமா துறையிலிருந்து வந்தவர் தானே அப்படின்னு விமர்சிக்கவே முடியாத ஒரு இடத்துல தான் சீமான் தற்போது இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இயக்குனராக இருந்த போதை விட அரசியல்வாதியாக மாறிய பிறகுதான் இந்தந்த படங்களை இவர் எடுத்திருக்காரு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிய வந்திருந்துச்சு. இப்படி அரசியல் துறையிலையும் சினிமா துறையிலையும் தற்போது கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு நபராக சீமான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றத கள நிலவரமாகவும் இருக்கு. தற்போது ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த படத்தை சீமானுக்கு சிறப்பு காட்சியாக போட்டு காட்டி அவரை பிரஸ் மீட்ல பேச விட்டாலே போதும் அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்றதான் தற்போது இயக்குனர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இது போன்ற இயக்குனர்கள் சீமான் தன்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்ற காரணத்தினால சிறப்பு காட்சிகளாக படத்தை போட்டு காட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு அடுத்தபடியாக நிறைய இயக்குனர்கள் சீமானை அழைச்சி அந்த படத்தை போட்டு காட்டணும் அப்படின்னா அவங்களுடைய படம் வெற்றி அடையும் அப்படின்ற காரணத்தினாலையும் இன்னொரு பக்கம் நல்ல படங்கள் மக்களை சென்றடையணும் அப்படின்னா சீமான் போன்ற ஒரு ஆளுமையான நபர் அந்த படத்தை வந்து பார்த்தாலே போதும் அப்படின்றது தான் தற்போது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த வகையில மீண்டும் சினிமா துறையில பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வகையில இயக்குனர்கள் பல பேர் சீமானுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்க காரணத்தினாலேயே சீமான் எந்த இடங்களிலுமே மறுப்பு தெரிவிக்காம நிறைய படங்களை போய் பார்த்து அந்த படங்களுக்கு ரிவ்யூஸும் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி மீண்டும் சீமானுக்கு இயக்குனர்களாக இருக்கக்கூடிய பல பேர் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்களாக மாறி இருக்காங்க. இவங்க அனைவருக்குமே ஒரு பெரிய கேப் இருந்த நிலையில மீண்டும் தற்போது சீமானுக்கு பாக்கியராஜ், சேரன், சுந்தர் சி இது போன்ற இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்களாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தருணத்துல தான் சீமானுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்ற காரணத்தினால பாக்கியராஜ், சுந்தர் சி, சேரன் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ண முன் வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இணையத்துல மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளவு பெரிய நியூஸை தொலைக்காட்சிகள் காட்ட மறுக்கிறது அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் அப்படின்னே சொல்லலாம். இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு பண பற்றாக்குறை ஏற்பட்ட காரணத்தினால சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல பேரை உதவி கேட்டிருக்காரு அப்படின்னும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பாக்கியராஜ், சேரன், சுந்தர் சி இது போன்ற இயக்குனர்கள் தானாகவே முன் வந்து சீமானுக்கு உதவி பண்றதுக்கு ஒரு தொகையை கொடுத்திருக்காங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம சீமானை சந்திச்சு அந்த தொகையை கொடுத்துட்டு போயிருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே சீமான் அவர்களுக்கு மட்டும் இல்லாம நண்பர்கள்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஆச்சரியப்படுற மாதிரி இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கு. சீமானுக்கு தக்க நேரத்தில் உதவி பண்ணியிருக்கக்கூடிய இந்த இயக்குனர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமானுக்கு திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆளுமையை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.